ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியாக்ட் ஆஃப் சேல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராகேஷ் அண்ட் ஜெனி அந்த சேனல்லேருந்து இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணிடலாம். முக்கிய செய்திகளா? மடகாஸ்கர், கிரீன்லாந்து, கியூபா, ஐஸ்லாந்து மாதிரி ஏகப்பட்ட ஐலாண்ட் இருக்கு. அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்தியால இருந்து மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்க இந்த ஐலாண்ட பாக்கிறதுக்கு வராங்க. எஸ் பாஸ். அப்படின்னா கூமாப்பட்டி ஐலாண்ட் கேக்குறீங்களா? கூமாப்பட்டி செமையான ஊர்னு சொல்லிட்டு இருக்க. எங்க கூமாப்பட்டிய பாருங்க. அங்க பாருங்க அமேசான் காடு மாதிரி இருக்கு. மனுஷன் இங்கிட்டு பாருங்க அந்தமான் தீவு மாதிரி இருக்கா. டேய் என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா? அப்படியே நேரா வாங்க. இது அங்க கூமாப்பட்டி. நீங்க வாழணுங்க. சொர்க்க பூமியில வாழணுங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போணுமா? வேற லெவல். கூமாப்பட்டிக்கு வாங்க, சொர்க்கத்தை பாப்பீங்க. எங்கேயுமே போறதில்ல. அது என் பேரை சொன்னீங்கன்னா எங்க தண்ணி உங்களோட பேசுங்க. தண்ணி பேசுமா? டி ராமானுஜம் சர்பத்தா மாறும். கண்ணாடி சாசா மாறும். சி ஜூஸா மாறும். சாசா உணர்ற பெரிய பெரிய பணக்காரங்க கூட பண்ண முடியாத விஷயத்த ஒரே ஆளா நின்னு தனி மனிதனா தன்னோட ஊரை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆள் வேற லெவல்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த ஒருத்த மனுஷன் ஒரு ஊரே ப்ரமோட் பண்ணி வேற லெவலில் ட்ரெண்டிங்காக கொண்டு போயிட்ட. டூரிஸ்ட் பிளேஸ் அப்படியே மாற்றிட்ட. ஐலாண்டுங்கிறாங்க. ஸோ வேற லெவலில் வந்து இருக்கு. மொத்த மனுஷன் தண்ணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சூப்பராக வந்து எல்லாரையும் வந்து வர வச்சிட்டாங்க இந்த ஊருக்கு. பயங்கரமாக வந்து இப்போ ட்ரெண்டிங்கே இந்த ஊர் தான். இந்த ஊரை கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். அப்படி ரீச் பண்ணிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டாங்க. வேற லெவல். இந்த வீடியோ தான். இந்த வீடியோ போட்டால் ட்ரெண்டிங்கு. சூப்பராக வந்து கொண்டு வந்து வந்திருக்காங்க. புள்ளியார் சொல்லி போடுற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுப்பாரு பாருங்க. இதை வச்சுதான் ட்ரெண்டிங்கே ஆனாங்க. கேட்டு நைட் தூங்குனா மிட் நைட் 2 மணி 3 மணி அப்பெல்லாம் காதுக்குள்ள யாரோ அப்படிதான் வருது. என்னையா எல்லாம் ஒரு கனவு சித்துப்பா. இப்ப கூமாப்பட்டி பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிட்டு வருது. இத ப்ரமோட் பண்ணது இவரா வேணா இருக்கலாம். ஆனா இது ப்ரமோட் ஆகிறதுக்கு காரணமா இருந்தது இன்னொரு கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்ல தான் அவ்வளவு ட்ரெண்டிங் ஆகுது. எப்படி ஒருத்தன் ஒரு வில்லேஜே ப்ரமோட் பண்ணி வச்சிருக்கான், அதுவும் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் வீடியோ போட்டு. இப்ப யார்கிட்டயாவது போய் கூமாப்பட்டி தெரியுமான்னு கேளுங்க, நல்லா தெரியும். எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு தனி மனிதனா செயல்பட்டு இருக்காரு நம்ம அண்ணே. இப்படி கத்தி கத்தி சூப்பரா ப்ரமோட் பண்ணிட்டாங்க. லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. மூலிகை தீர்த்தமா? மாமா தண்ணி சிறுவாடி தெரியுமா? சூப்பரா இருக்கு மாமா. ஏங்க எங்க ஊர்ல 2 நாள் குளிச்சா போதும். அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ். ஏய் வண்டி எடுங்கடா. வண்டி எடுங்கடா, கிளம்புங்கடா. எவ்வளவு பெரிய டப்ரேஷன் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ வேற லெவல். அவ்வளவுதான் மண்டைய போட்டு. சரி, இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாரு அப்படின்னு கேக்குறீங்களா? நிறைய இருக்கு. சோ 1 பை 1 சொல்றேன். ஓகே டாக்டர். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சவுண்ட் கொடுப்பாரு பாருங்க. 3 நாளா வயிறு கட்டின மாடுக்கு கக்கா போகாம கஷ்டப்படுற மாதிரி ஒரு சவுண்ட். வேற லெவல் காமெடி. இப்படி ஒரு கரகரப்பான வாய்ஸ் நான் கேட்டதே இல்ல. எதுக்கு என்ன அப்படி ஓடுறீங்க? அவன் பாட்டுக்கு பயந்தா நாங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். என்ன விட்டு பயங்கரமா வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கன்னு சொல்லி எல்லாரும் வர வச்சு ஒரு ஐஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சூப்பராக வந்து இருக்கு.
இந்த ஊருக்கு இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க, யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால நல்லா பிரபலமாச்சு, நல்லா கூட்டம் வந்துச்சு. இப்போ பார்த்தா தடை பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களே குளிக்க முடியாத மாதிரி ஆகிடுச்சு. நியூஸில் போட்டாங்க. ஆனால் எப்படி ஒரு கிராமத்தையே ஒருத்தான வந்து எந்த ஒரு உதவியும் இல்லாமல் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதான் லெவல் மனுஷன். ஊர்லலாம் ஆறு மாடு மாதுளம்பழம்லாம் இல்லாத மாதிரியும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பழத்தை இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. அதை எக்ஸ்பெரிமெண்டோட பண்ணி காமிப்பாரு. மாதுளம்பழத்தை மார்கழி மாசம் எப்படி சாப்பிடணும் தெரியலையே, இனிமே கத்துக்கோங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலும் முக்கியமா இளைஞர்களுக்கு இந்த மாதுளம்பழத்தை எப்படி சாப்பிடுவதால் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் சொல்லித்தாரேன். பாடும் பாடி தொலையும் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எடுத்து வாயில வையுங்க. வேற லெவல் காமெடி. டீச்சர் கூப்பிடுறாங்க. டீச்சர் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. காமெடி. அவ்வளோதான் மூட்டாங்க. மாதுளம் பழத்தை சாப்பிட்டா லெமன் பக்காடி மாதிரி இருக்கா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இருக்கு. என்னமோ இந்த ஊர்ல தான் மாதுளப்பழமே கண்டுபிடிச்ச மாதிரி அவங்களும் உறுதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டுமா, மாடு ஆடு எல்லாமே தான் சொன்னாங்க. இன்னும் எல்லாருக்கும் யாருக்கும் சாப்பிட தெரியாத மாதிரி அவங்க சாப்பிட்டு பார்த்து அப்படின்னு ஒரு டைலாக் வேற போட்டு வேற லெவலில் வந்து ஒரு வீடியோவே வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. வளர்ந்துச்சு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றான். மாதுளம்பழம் மட்டும் கிடையாது, ஆடு மாடு நாய் பேய் இதெல்லாமே கூமாப்பட்டியில தான் நல்லா இருக்குமா. தமிழ்நாட்டுல எத்தனை ஜல்லிக்கட்டு பாத்துருக்கீங்க, கூமாப்பட்டி ஜல்லிக்கட்டு பாத்துருக்கீங்களா? நம்பர் ஒன்று நாங்க, தமிழ்நாட்டே நம்பர் ஒன்று நாங்க. மாட வந்து எங்க குடும்பத்துல ஒரு தெய்வமா பாக்குறோம். நாங்க மட்டும் நாயாவா மதிக்கிறோம். ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காது. அண்ணன் நுங்கு சாப்பிடுற ஸ்டைல் இருக்கே, அதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அடுத்த தடவை நீங்க நுங்கு சாப்பிடுறப்போ அது உள்ள இருந்து நுங்கு வராது, நம்ம அண்ணன் தான் வருவார். பாருங்க, இந்திய மக்களே, ஆசிய மக்களே, அமெரிக்கா மக்களே, தமிழ்நாட்டு நுங்க பாருங்க, அது கூமாப்பட்டி நுங்கு, கூமாப்பட்டி டைமண்ட். எப்படி சாப்பிட சொல்லி பாருங்க, நான் சொல்றேன். எல்லாரு கண்ணையும் அவன் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. என்ன 2 மணி சங்கு இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? நான் தான் கேப் போட்டேன். அந்த தண்ணீர் இருக்க மீன் கூட அப்பப்போ குதிச்சு விளையாடுறதுக்காவது வெளியே வந்துட்டு போவோம். ஆனா நீ அங்கேயே செட்டில் ஆயிட்டேன்னு. நான் தண்ணிக்குள்ள ஒரு திமிங்கல மாதிரி எந்த நேரம் தண்ணிக்குள்ள தான் இருப்பேன். இதே மாதிரி யாரும் வாழ முடியாதுங்க. எங்க தண்ணியே நாங்க தான் தண்ணி. காட்டுக்குள் விழுந்த மலை துளி போல உனக்குள்ளே தொலைந்து விட்டே. டீச்சர் கும்மாப்படி வாங்க டீச்சர். சரி, இது எப்படியோ யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு டாக்ஸிசிட்டியும் கிடையாது, வல்காரிட்டியும் கிடையாது. ஒரு தனி மனிதனா ஒருத்தன் அவங்க ஊரை எப்படி பண்றாரு பாத்தீங்களா? எங்க ஊர் கும்மாப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்க எந்த மாதிரி தான் இங்க இருக்கோம். பாருங்க, எங்க தென் மாவட்டத்துல கும்மாப்படி ஒரு தனி ஐலாண்ட் இருக்கா. ஏயா கத்து தெரியுமா? தண்ணியில குளிச்சீங்கன்னா எப்படி நம்ம போய் ஆரம்பம் அப்படியா இருக்கா? தமிழ்நாட்டுல அப்படி இருக்கா? நாங்க
எல்லாம் சூப்பராக சறுக்கி சறுக்கி விளையாண்டுட்டு இருக்காங்க. தண்ணி அவ்வளோ ஓடுது, சூப்பராக இருக்குது பார்க்கவே. நல்லா ஐலாண்டு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. தண்ணி சூப்பராக இருக்குங்க, நல்லா விளையாடுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, சூப்பராக. உண்மையிலேயே ஒரு ஓரமா இந்த ஊரெல்லாம் பாக்குறப்போ நமக்கே அங்க போலாமோ அப்படின்னு தோணுது தானே. அதுக்காகவே இந்த அண்ணனுக்கு பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும். ஆனா இன்னொரு பக்கம் உன் மேல எனக்கு காண்டு தானே ஆகுது. நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ நீ சொல்ற அந்த ஏங்க இருக்கே, அது மட்டும் நான் ஸ்டாப்பா கேட்டுக்கினே இருக்குது. திரும்ப திரும்ப எந்திரிக்கிறாரு. நான் என்ன திரும்ப திரும்ப எந்திரிக்கிறேன்? இத பார்த்த மத்த கிராமத்து மக்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? என்ன உங்க ஊர்ல மட்டும்தான் நுங்கு கிடைக்குதா? நுங்குக்கு ஃபேமஸ் எங்க ஊர் தான், திருநெல்வேலி, தூத்துக்குடி. ஆத்துக்கு ஃபேமஸ் எங்க ஊர் தான், உடுமலை. அது இதுன்னு அவங்கவுங்களும் அவங்கவுங்க ஊரை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூமாப்பட்டி என்னங்க ட்ரெண்டிங்? உடுமலை வாங்க. வாங்கடா, எத்தனை பேர் இந்த கிளம்பிருக்கீங்க? இது எப்படியோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே எவ்வளவு நல்ல இடம்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டு நம்ம இங்க இருந்து மால்தீவ்ஸ், மொரிஷியஸ்னு ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கொடுத்து செலவு பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. உங்க ஊரு குமாப்பட்டி மாதிரி வேகத்துல எங்க இருக்காங்க? எங்க பேக் ரோட்ட பாருங்க, எங்க கைப்புழு வானத்தை பாருங்க, காத்த பாருங்க, புல்ல பாருங்க, எங்க எப்படி இருக்கு, எங்க தரமா இருக்கு, மிரட்டி விட்டுருவோம். வந்து இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? போய் கண்டினியூ பண்ணு. எனிவே ஏதோ கண்டென்ட்டுக்காக அண்ணன் வீடியோ போட்டிருக்காரு. கடைசியில அண்ணனே இப்ப அந்த ஊருக்கு ஐகானா மாறிட்டாரு. இப்படியே இவருக்கும் இவரோட வீடியோக்கும் நல்ல ஒரு ரீச் கிடைச்சது. தண்ணிய பாருங்க, எங்க ஊரு குமாப்பட்டிய பாருங்க. ஒரு 2 வாரமாவே இதே ரீல்ஸாக தான் போயிட்டு இருந்துச்சு. பயங்கரமாக வந்துருக்கு. எல்லாரும் நம்மளும் இந்த இடத்துக்கு போகணும், போய் பார்க்கணும். ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி பயங்கரமாக ஓடுதுங்க, வேற லெவலில் வந்து தண்ணி சூப்பராக வெந்திருக்கு. இங்கே கிடைக்காத ஏதோ எங்கேயுமே கிடைக்காத நொங்கு, ஆடு, மாடு மாதிரி அவங்க ஊரில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வேற லெவல் மனுஷன், உண்மையாகவே ஃபுல்லாகவே இந்த ஊரே ப்ரொமோட் பண்ணிட்டேன், வேற லெவலு. அதே மாதிரி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஆளுக்கு தான் செட் ஆகும், மற்றவங்களுக்கு தான் செட் ஆகாது. சும்மா இருந்தோம் சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. ஃபேஸ்புக்கு ஓகே, இது யூடியூபா? ஆனா பாவம், எந்த ஊருக்காரன் கண்டுபட்டுச்சோ எந்த வாயால கூமாப்பட்டிக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க, அதே வாயால கூமாப்பட்டிக்கு வராதீங்க அப்படின்னு சொல்ல வச்சிட்டாங்க. வீடியோ எடுத்து போட்டாலும் இவரே வந்து சொல்லியிருக்காரு. ஒரு தனி ஐலாண்டா மாதிரி பிற மாவட்டங்கள்ல இருந்து பிற மாநில இருந்து படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. லாரியில 100 பேர் வர்றாங்கய்யா, 100 பேர் வர்றாங்க. அங்க சுற்றுலா பயணிகளுக்கு கேம்புக்கு வந்ததுனால அங்க ஒரு முறையான பாதுகாப்பு இல்லாத ஒரு காரணத்தினால இப்ப பொதுப்பணித்துறையை வனத்துறை முடக்கிருக்காங்க. அதுவும் தற்காலிகமா தான். என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு? அழுவாதீங்க, அவரே வர வேணாம்னு சொல்லிடுவாரு. இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. எனக்கு நல்லதா இருந்தாலுமே அங்க பாதுகாப்பு இல்ல ஒரு காரணத்துல மூடி இருக்காங்க. தயவு செய்து இப்ப தற்காலிகமா வராம இருக்க ரொம்ப நல்லதுங்க. அதுக்காக என்ன சொன்ன? குமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஏன் சொல்ல? தயவு செய்து இப்ப தற்காலிகமா வராம இருக்க ரொம்ப நல்லதுங்க. இதுல எதுல உண்மை? உண்மை ரெண்டும் உண்மைதானே. ஆனா இது இவரா சொல்ற மாதிரியே வேற தெரியல. லெவல். யாரோ பின்னாடில இருந்து மிரட்டி சொல்ல வைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்கு. ஃபீல் ஆகலனாலும் அதான் நேசம். வை பிகாஸ் சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இவரோட வீடியோவை பார்த்துட்டு. வாட் தேர் இன் கூமாப்பட்டி? செம்ம ஊரு. எவ்வளவு பேர் பாருங்க சார். அடே அப்பா, வேலை இல்லாத என்ஜினியர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு. ஏன்னா அண்ணன் கூமாப்பட்டிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு ஒவ்வொரு வீடியோலயும். இதை பார்த்துட்டு மக்களும் வர பயங்கரமா ஹைப் கிரியேட் ஆகி போயிருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாரையும் வா வான்னு நீ கூப்பிட்டு வந்தா அவங்களுக்கு எல்லாம் யாரு பாதுகாப்பு கொடுக்கறது? பாட்டா நீ கூப்பிட ஊர்ல இருந்து படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை நீ வீடியோ போறது நிறுத்த. உனக்கினா நீ ஜாலியா வீடியோ போட்டு போயிடுற, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குள்ள எங்களுக்கு ட்ரௌசர் கழிஞ்சது. அதனால ஒழுங்கு மரியாதை வீடியோவை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு மண்டையில 2 தட்டை தட்டி அண்ணனை இப்படி சொல்ல வச்சிருக்காங்க. அதான் கரெக்ட். போற வர சின்ன பிள்ளைலாம் இவனை அடிச்சு பழகிக்கனால அசிங்கப்பட்டிருக்கீங்க.
பாதுகாப்பு இல்ல ஒரு காரணத்துல மூடி இருக்காங்க. தயவு செய்து இப்ப தற்காலிகமா வராம இருக்க ரொம்ப நல்லதுங்க. பட் நீ கவலைப்படாதனே, நீ நல்லவன். ஒரு சாதாரண கிராமத்தை இந்தியா லெவல்ல வைரல் பண்ணி விட்டுருக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு அதான். நிறைய பக்காடி லெமன் கிடைக்கும். அதனால உயிரே போனாலும் கூமாப்பட்டியை ப்ரோமோட் பண்றதை நிறுத்திடாதனே. பாவி சரியான பழிகளா. இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க வர போறீங்களா? வாங்கடா கடையை காலி போவோம். இங்க பாருங்க நண்பர்களே, ஏங்க தண்ணிய பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஸ்விம்மிங் பூல் கூட தோத்துருங்க. நான் மக்களே வயசுக்கு மரியாதை இல்லாம பேசிட்டு இங்கிலீஷ் ஸ்கூல் தாத்தா பூமா அப்படி வேற ஜெயிச்சிரும். லெவல். தண்ணிய பாருங்க, ஏங்க ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. போனா மிட்ட ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கு. போனா விட்டு மாதிரி ஹார்லிக்ஸ். இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்ப கூகுள் வியோ அப்படின்னு ஒண்ணு ஆமா, பயங்கரமா trend ஆயிட்டு கூகுள் இருக்குது. வியோல அது தெரியும்ல உங்களுக்கு? அதெல்லாம் வேற தெரிஞ்சிருக்கும். level. அப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜெனி இத பத்தி Characters explain பண்ணி எல்லாம் ஒரு create வீடியோ பண்ணி போட்டுருக்காங்க. வச்சிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் இருக்கு. போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட கன்டினியூ பண்ணுங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்பதான் கூமாப்பட்டி பயங்கர ஃபேமஸா இருக்குல்ல, அதனால ஃபாரின்ல இருந்து ஒரு சிலர்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன தெரியுமா? அதுல ஃபர்ஸ்ட் வந்தது யார் தெரியுமா? டெட்பூல். டெட்பூல் இப்ப நாம கூமாப்பட்டிக்கு வந்திருக்கோம். வேற வேற லெவல். மாதிரி இருக்கு. கூமாப்பட்டி எகிரி கூமாப்பட்டி தான். குதிச்சிருவாங்க தண்ணிக்குள்ள. செம. இப்ப நம்ம டெட்பூல் அங்க இருந்து கூமாப்பட்டிக்கு எதுக்கு வந்தார் அப்படின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, வேற லெவலில் வந்துருக்கு. ஒருத்த மனுஷன் ஒரு கிராமத்தையே வந்து ப்ரமோட் பண்ணி சூப்பராக பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டாங்க. ஸோ வேற லெவலு. அந்த பிளேஸே சூப்பராக வந்து இருக்கும் போல் இருக்கு. தண்ணிலாம் வந்து பயங்கரமாக வந்துருக்கு. இந்த கூமாப்பட்டியை வச்சு ஏஐலாம் வச்சு க்ரியேட் பண்ணி டெட்புல், அவெஞ்சர்ஸ், பேட்மேன், ஸ்பைடர்மேன் எல்லாரையும் வந்து கூமாப்பட்டி கொண்டு வராங்க. ஸோ வேற லெவலில் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. செம்மங்க. இந்த மாதிரி ஊர்லாம் கண்டுபிடிச்சி போடுறது தான் வேறு லெவல். பெரிய பெரிய டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறதுக்கு லோ பட்ஜெட் டூரிஸ்ட் பிளேஸ் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.